மல்லி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த ராஜேஸ்வரி கிட்ட நம்ம ரஞ்சிதாவோட காதலை தெரியப்படுத்துற தருணம் வந்தாச்சுங்க. ஏன்னா தலைகீழா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் நம்ம கதிரேசனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு எப்படியாச்சும் நம்ம விஜயை வந்துட்டு ஜெயிலுக்குள்ளே வச்சுட்டு இருக்கலான்னு ரொம்ப நல்லாவே வந்துட்டு ஒரு சதி திட்டத்தை போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அது எல்லாமே வந்துட்டு இப்போ ஒரு முடிவு காலத்துக்கு வந்துடுச்சுங்க. ஏன்னா அந்த தேனசேனா இருந்துக்கிட்டு கொஞ்சம் கூட வந்துட்டு நினைச்சே பார்க்கல, நம்ம விஜய்க்கு போதுமான எல்லா ஒரு நிரபராதி அப்படின்ற உண்மையை வந்துட்டு கோர்ட்டில் நிரூபிச்சது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லா உண்மையுமே வந்துட்டு இப்போ தெரியப்படுத்தி நம்ம விஜய் வந்துட்டு ஒரு நிரபராதி அப்படின்ற உண்மையை வந்துட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டாங்க. ஆனால் இதே சமயம் நம்ம மல்லியும் நம்ம விஜய் ஒன்று சேரணும்னு இந்த தேனசேனா கூட ரொம்பவே வந்துட்டு பாடுபட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் நம்ம அரவிந்த் சார் இருந்துக்கிட்டு நம்ம ரஞ்சிதா கிட்ட காதலை சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ ரஞ்சிதா கிட்ட கண்டிப்பாக இந்த ஒரு காதலை வெளிப்படுத்துகிற தருணமும் வந்தாச்சுங்க. வரப்போகிற இயரிங்கில் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம விஜய்க்கு நியாயம் கிடைச்ச மாதிரி கண்டிப்பாக நம்ம அரவிந்த் சார் வந்துட்டு ஒரு சதி திட்டத்தை போட்டு நம்ம மல்லி பக்கம் வந்துட்டு இதுக்கு மேலே இந்த ரஞ்சிதா ராஜேஸ்வரியும் போகக்கூடாதுன்னு ஒரு சூழ்ச்சியை போட்டு தாங்க நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு ஒரு ட்ராமா பண்ண போகிறேங்க. ஆனால் இந்த ஒரு பல நாள் திருட ஒரு நாள் வெளிவர மாதிரி இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் கோர்ட்டுக்கு போகாததுனால நம்ம விஜய்க்கு இப்போ நிரபராதின்னு ஒரு பட்டம் கிடச்சிருச்சுங்க. இந்த கதிரேசனும் இந்த நிஷாவும் ரொம்பவே கோவப்பட போகிறாங்க. உங்களை நம்பி மலை மாதிரி நம்பிட்டு இருந்தேன், ஆனால் இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு மேலே வந்துட்டு என் மூஞ்சிலே முழிக்காதீங்கன்னு ரொம்ப பெரிய வந்துட்டு ஒரு சிக்கலை உண்டாக்க போகிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி நேயர்களுக்கு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.